நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்திய நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்னும் சரி பின்பும் சரி இன்றைக்கு இந்திய திருநாடு உலகத்தின் பார்வையில் மிக உயர்ந்த நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் இந்தியா மிகவும் கீழே சென்றுவிடும். கொரோனாவிற்கு பிறகும் இந்த இந்தியா எழுந்திருக்கவே முடியாது என்று உலகம் நம்மை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. ஆனால் கொரோனாவிற்கு பிறகும் இன்றைக்கு இந்த மணித்துளியில் உலகில் 7.8% வளர்ச்சி பெற்ற நாடாக உலகின் முதல் நாடாக இருக்கிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் இருக்கிறது இந்த பாரத நாடு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை அவருடன் தேர்தலில் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற முடியாத கயவர்கள், ஊழல் செய்பவர்கள், திருட்டு கூட்டங்களில் ஈடுபடுபவர்கள், குடும்பமாய் சுற்றிக் கொண்டிருப்பவர்கள், அவரையும் அவருடைய தாயாரையும் பழித்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது சுட்டிக்காட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் அவருடைய தலைமையிலே முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு திடீர் ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு காலையில் எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று மகளிர் அணியினர் சொன்னார்கள். உடனே இங்கே திரண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் மிக உற்சாகத்தை தந்திருக்கிறது. பாரத பிரதமர்களை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே பலமுறை பொய்யான கருத்தை சொல்லி அவரை குறை சொல்லி பேசி உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டு வைத்து பொது மன்னிப்பை கேட்டிருக்கிறார். இந்த இண்டி கூட்டணிக்கு இதே வழக்கம். இதே போன்று 2026 முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவருடைய தாயாரையும் ராசா அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசியதை இந்த தமிழ்நாடு வேடிக்கை பார்த்தது. அதே போன்று இன்றைக்கு பாரத பிரதமருடைய தாயாரையும் கவிதா ஸ்ரீகாந்த் சொன்னதை போல எளிமையான ஒரு தாய், அவர் வீட்டை விட்டு எங்கும் செல்வதில்லை. பிரதம மந்திரியோட இல்லத்தில் என் மகன் பிரதமராக இருக்கிறார் என்று அவர் அங்கு சென்று வசதியாக வாழ்ந்ததில்லை. எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய தாயார் சிவகாமி அம்மையாரோ அதே போன்று மரியாதைக்குரிய அம்மையார் மறைந்த தெய்வமாக இருக்கக்கூடிய ஹீரா பெண் அவர்களும் எங்கேயும் ஆடம்பரமாக சென்றதில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய அரசியல் அரிப்புக்காக, அரசியல் தூண்டுதலுக்காக வன்முறையை தூண்டிவிட, அமைதிக்கு குந்தம் விளைக்கும் வகையிலே இப்படியெல்லாம் பேசி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினரையும் அதை எல்லோரும் ஒருவர் மேடையில் ஒரு முட்டாள் பேசுகிறார் என்று சொன்னால் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். மற்ற தலைவர்கள் அதிர்ச்சி அடைய வேண்டும், பேசுவதை நிறுத்த வேண்டும். அதை திருப்பி கோஷம் போட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை உலகில் நாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கயவர்களை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் இது முதல் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.